இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முக்கியமா உங்களுக்கு லாபஸ்தானத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு நிறைய லாபங்கள்ன்றது அமைச்சு கொடுக்க போறாரு. வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. அதுவும் லாபஸ்தானத்துல உச்சகட்டமா இருக்க போறாரு குரு பகவான். நீங்க எதே நினைச்சாலும் நடக்கும். இப்போ 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு வேற என்ன பலன்கள் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்களு இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களோட தொழில் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. தொழில் இடத்துல குரு இருக்கும்போது தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணி தருவாங்க. அப்படியே ப்ரொஃபஷனலி எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு தொழில்ல முன்னேற்றங்கள்ன்றது கிடைச்சிருக்கும். மேலதிகாரி பொசிஷனுக்கு செல்லியிருப்பாங்க. சில பேருக்கு சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போய் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். சோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி பிறகு தொழில் இடத்துல இருந்து குரு பகவான் 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆக போறாங்க. 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல முக்கியமா உங்களுக்கு லாபஸ்தானத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு நிறைய லாபங்கள்ன்றது அமைச்சு கொடுக்க போறாரு. வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. அதுவும் லாபஸ்தானத்துல உச்சகட்டமா இருக்க போறாரு குரு பகவான். நீங்க எதே நினைச்சாலும் நடக்கும். இந்த டைம்ல நீங்க புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்றதுக்காக முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நீங்க எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏதாச்சும் புதுசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. லாபங்கள் கொடுக்கிற இடத்துல குரு பகவான் போகும்போது உங்களுக்கு நிறைய லாபங்கள்ன்றது அமைச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு வேற என்ன பலன்கள் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனதுல நினைச்சது நடக்கும். ஏன்னா எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் 11ஆம் இடம், டிசைர்ஸ் ஹவுஸ். 11ல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது டிசைர் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தயவு செஞ்சு கன்னி ராசிக்காரங்க கெடுதல்ன்றது நினைக்காதீங்க இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா நீங்க ஒரு விஷயம், இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு தங்க இருப்பாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல, இவர் கூட எனக்கு சண்டை நடக்குமோ நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா சண்டை நடக்கும் அவங்க கூட. அதே இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருமோ நீங்க நினைச்சீங்க, அது நடக்கும். ஏன்னா இது 11ல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது அப்படிதான், நீங்க கெட்டது நினைச்சாலும் நல்லது நினைச்சாலும் அது தானாவே நடக்கும். சோ அதனால ஒரு வகையில இது நல்லதுன்னு தான் சொல்லணும் இல்லையா? சோ தயவு செஞ்சு கன்னி ராசிக்காரங்க டெய்லி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு
உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த படி என்ன போடணும், அடுத்த ஸ்டெப் என்ன போகணும்னு இருக்குதோ அது பத்தியே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆசைகள் நிறைவேற்றி தரக்கூடிய டைம் பீரியட். ரொம்ப நாளா ஒருத்தங்க வந்து திருமணம் ஆகவே இல்லை, ஒரு நல்ல பார்ட்னர் எப்போ கிடைப்பாங்க, ஒரு நல்ல லவ் எப்போ நமக்கு கிடைச்சிரும் நினைச்சிருப்பீங்க. கரெக்டா இந்த டைம் பீரியட்ல வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்களும் சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல மூத்த சகோதரர்களும் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஃபார் சப்போஸ் நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடுறீங்க, வெளியே எங்கேயும் கிடைக்கவே இல்லை, கடைசியா வந்து உங்களுக்கு அண்ணாவோ அக்காவோ தான் அந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம் பீரியட்ல மூத்த சகோதரர்களும் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 11ஆம் இடத்துல வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது உங்க மூத்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு வந்து நல்ல காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. ஏன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதரர்களோட இடம் ஆயிருக்கிறதுனால உங்க வீட்டுல வந்து அண்ணாவோ அக்காவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா வர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, வெளியே போய் எங்கேயும் பிசினஸ் பண்ண முடியாது, சோ உங்களுக்கு அண்ணாவோ அக்காவோ இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பிசினஸ்ல நல்லா வருவாங்க, இல்ல ஜாப்ல வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிரும். ரொம்ப பாண்டிங்ன்றது நல்லா ஏற்பட போகுது மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு. அப்படியே வந்து 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நிறைய நண்பர்களோட துணைன்றது கிடைச்சிருங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படியே உங்களுக்கு சோஷியல் சர்க்கிள் ரொம்ப வளர்றது. சோ இப்ப வரைக்கும் ஃபார் சப்போஸ் ஒரு பிசினஸ் மேனா நீங்க இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 CR வந்து நெட் ப்ராஃபிட் வரும், உங்களுக்கு நெட்வொர்த் 1 CR இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக பல நாட்டுக்கு நீங்க போவீங்க, டெல்லி மும்பை அந்த மாதிரி, இல்ல ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணுவீங்க. சோ நெட்வொர்த் வந்து ரொம்ப ஒரு 10 crores நெட்வொர்த் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களோட பிசினஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க, வெளிநாட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிருவாங்க, இல்ல வடநாட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிருவாங்க. சோஷியல் சர்க்கிள்ன்றது பயங்கரமா வளரப்போகுது இந்த டைம் பீரியட்லன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 11ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் எது மேல பார்வை வச்சிருக்காருன்னா 5ஆம் பார்வையால 3ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. 3ஆம் வீடு கம்யூனிகேஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷனுக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க இந்த டைம் பீரியட்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையால 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். இது ரொம்ப மிக முக்கியமான பார்வை 7ஆம் பார்வைன்றது. ஏன்னா டைரக்டா பார்த்துட்டு இருப்பாரு. சோ 5ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச குரு பகவான் என்ன கொடுப்பாரு, நாலேஜ், லர்னிங்ஸ் ரிலேட்டட். இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த டைம்ல ஒரு பிஜி படிக்கிறதுக்கு, மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, இல்ல படிப்பு நீங்க ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைப்பதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். உங்களோட பேச்சுக்கு உங்களுக்கு ஃபேம் வரும், காலேஜ்ல ஆகட்டும் ஸ்கூல்ல ஆகட்டும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையால 7ஆம் இடத்து மேல பார்வை வைப்பார் குரு பகவான். 7ஆம் இடம்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 7ஆம் இடம் கூட டிசைர்ஸ் ஹவுஸ் தான், பட் அது பார்ஷியல் டிசைர்ஸ் ஹவுஸ். சோ இங்க 2 டிசைர்ஸ் ஹவுஸ் வந்து மெர்ஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், ரொம்ப நாளா இருக்கிற எண்ணங்கள்ன்றது நிறைவேறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு மேரேஜ், திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புன்றது அதிகமா உண்டு. பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 11ஆம் வீடு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், 11ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு பகவான். 7ஆம் வீடு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட வீடு. சோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. சோ
இது இந்த டைம் பீரியட்ல கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன். சோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. அப்சல்யூட்லி ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. சோ கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும் ரெமிடிஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெமிடிஸ் பெருசா தேவைப்படாது. ஏன்னா குரு வச்ச பார்வை எல்லாத்து மேலயும் சுப பார்வை ஒரு நல்ல இடத்துலதான் போயிட்டு இருக்கிறாரு, பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. சோ அதனால உங்களுக்கு பெருசா ரெமிடிஸ் தேவைப்படாது. இருந்தாலுமே சரி, உங்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்னா, உங்களுக்கு கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான நல்ல டைம் பீரியட் இல்லையா? சோ அதனால நீங்க லக்ஷ்மி தேவியோட கோயில் போயிட்டு கொஞ்சம் 6 சுத்திட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பணத்துக்கு சம்பந்தப்பட்ட கடவுளா இருக்கிறதுனால தனலட்சுமியோட ஆராதனை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. இது கன்னி ராசிக்காரங்களுக்கான நல்ல பலன். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் தான் அமையணும் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.